தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். சோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சகரியா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைக்கப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று இந்த காலவோளை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சேனலை, இந்த ஆசீர்வாத வார்த்தை தினமும் கவனிக்கிற, கேட்கிற, இதனால் பயன்பெறுகிற உங்களுடைய வாழ்வாதாரத்தின் மேன்மைக்காக, உங்களுடைய கட்டுகள் போராட்டத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க, விடுதலையோடு நீங்கள் சுகமாய் வாழ தொடர்ந்து நாங்கள் அதிக பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்களும் அப்படி எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக, நம்முடைய பெத்தேல் புக் சென்டர், பைபிள் சென்டருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். தொடர்ந்து நாம் இப்படி இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம் கரங்களை பலப்படுத்துவாராக. நாம் வாசிக்க கேட்டதான அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு செய்வது என்னவென்றால். கேட்கிறதான தேவஜனமே, இந்த கால ஓலை நான் உனக்கு செய்வது என்னவென்றால், அப்படியானால் எகிப்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்த காரியம், தம்முடையவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அன்று அவருடையவர்கள் யூதர்களாயிருந்தார்கள். இன்று அவருடையவர்கள் கிறிஸ்தவம் என்றதான அடையாளத்தில் நாம் காணப்படுகிறோம். நாம் தேவஜனம், அவர்கள் தேவஜனம். அப்படி நீங்களும் நானும் தேவஜனமாய் இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை அந்த ஸ்தானத்திற்கு அவர் ஏற்படுத்தினார். இதே வார்த்தையின் கீழ்ப்பகுதியில் எழுதப்படுகிறது, புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அதாவது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை உங்களிலும் என்னிலும் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனிலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, நான் உனக்கு என்ற அந்த வார்த்தை அன்று இருந்த அந்த கிறிஸ்தவம் யூதர்கள் ஆகிய தேவனுடைய ஜனத்திற்கு, அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். யூதர்களே, கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளையே, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன்? தண்ணீரில்லாத குழியில் கிடந்த உன்னை, இப்படி படுகுழியில் வாழ்ந்து கொண்டு இருந்த, விடுவிப்பாரற்று இருந்த, சகாயரற்று இருந்த, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னை
ஆட்டுக்குட்டியின் இரத்தமாகிய புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை நிறைவேறுகிறது. கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது போராடுகிற இந்த போராட்டத்தை நின்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். பாவத்தின் உளையான சேற்றில் இருந்த நம்மை விடுதலையாக்கி சேற்றில் இறங்கி நம்மை தூக்கி கழுவி பரிசுத்தவன்களாய் கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் மேல் நம்மை நிலைநிறுத்தின தெய்வம் எப்படி உங்கள் போராட்டத்தில் நின்று, உங்கள் கஷ்டத்தில் நின்று, உங்கள் பாடுகளில் நின்று, உங்கள் வேதனையில் நின்று, உங்கள் கண்ணீரில் நின்று, உங்கள் வியாதியில் நின்று, உங்கள் நெருக்கத்தில் நின்று எப்படி அவர் உங்களை விடுவிக்காமல் போவார்? நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஆதலால் மனம் தளர வேண்டாம். உங்கள் குடும்ப சூழ்நிலை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து, உங்களுடைய சுற்றி நடக்கிற காரியத்தை நினைத்து பார்த்து, இவைகளை பார்த்து குழப்பத்தின் மத்தியிலே இருக்கிற தேவ ஜனமே, இந்த கால ஓளை கர்த்தர் உன்னை பார்த்துதான் பேசுகிறார். நீ கர்த்தருடைய இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்டு இருக்கிறாய். நாம் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்ட தேவஜனமாய் இருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை அந்த விடுதலையில, அந்த சுகத்துல நம்மை வாழ பண்ணின கர்த்தர் தொடர்ந்து நம்மை வாழ பண்ண, தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க பண்ண அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எகிப்திலே அடிமைகளாக ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த காலங்கள் அங்கே நிறைவேறும் போது கர்த்தர் மோசேயை எழுப்பி 430 வருடத்துக்கு பின்பு கர்த்தர் அந்த ஜனத்தினுடைய கூப்பிடுதலை கேட்டு மோசேனிடத்துல சொல்லுகிறார், என் ஜனத்தினுடைய கூப்பிடுதலை என் செவிகளை வந்து எட்டினபடினால நீ போய் ஜனத்தை விடுவி என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமோடு நான் பண்ணின அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிற நேரம் வந்தது. ஆதலால் நீ போ, ஓங்கிய புயத்தினால் நான் என் ஜனத்தை அந்த பாண்டேஜில் இருந்து அவர்களை விடுவிப்பேன். சந்ததி சந்ததியாய் பல வருடங்களாக அந்த கட்டுக்குள்ளே, அந்த ஒரு நெருக்கத்திலே, அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரே ராத்திரியிலே விடுவித்தது எகிப்தினுடைய வாதையினால் அல்ல. எப்பொழுது சபை, தேவ ஜனம் கீழ்ப்படிந்து அந்த பழுதற்ற 1 வயதுக்கு உட்பட்ட ஆட்டுக்குட்டியின் பஸ்காவின் இரத்தத்தை நிலக்காலில் பூசினார்களோ, அந்த இரத்தத்துக்குள் மறைந்திருந்த, அந்த இரத்தத்துக்குள் வாசம் பண்ணின, ஜீவனம் பண்ணின அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டு அந்த நெருக்கத்தில் நின்று அந்த பல வருடங்களாய் சந்ததி சந்ததியாய் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த அந்த நுகத்தடியை முறித்து, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவித்தது உண்மையே. கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, பல மாதங்களாய் வருடங்களாய் ஜெபித்து பலனில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாதே. கர்த்தர் நிச்சயம் உன் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். ஒரு நாளும் உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. உடைக்காரனாய் நான் தைரியமாய் உங்களை தைரியப்படுத்துகிற, உங்க ஜெபம் கேட்கப்படாமல் இல்லை, தேவன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இப்போ நீங்க சுகமாய் உங்கள் சத்துருக்களின் எண்ணம் போல் நீங்கள் மடிந்து போகாமல், நஷ்டப்பட்டு உங்கள் வாழ்வை இழந்து போகாமல், இம்மட்டும் கர்த்தர் உங்களை இருப்பதே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதனுடைய அடையாளமாக. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளையே. எரேமியாவில் 31ஆம் அதிகாரம், அங்கே நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நாட்கள் வரும் என்று சொல்லி இதை குறித்து தீர்க்க தரிசனமாய் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சபையை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஏன் நாம் கலங்க வேண்டாம்? அவர்கள் தம்முடைய ஜனத்திற்கு சொன்ன வார்த்தை, அன்று இருந்த சபைக்கு சொன்ன வார்த்தை, புறஜாதியாம் உங்களிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் எப்படி கர்த்தர் உங்களை கைவிடுவார்? இதை குறித்து நாம கொஞ்சமும் யோசிச்சதில்ல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, இவர்கள் யாராவது இந்த ரட்சிப்புக்காக ஜெபித்தது உண்டா? இல்லை. ஆனா தேவன் தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய மகா இரக்கத்தினாலே அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் இந்த கால ஓளை உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சபையிலே, நம் வாழ்விலே கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார்.
நாம் பாக்கியவான்கள். அதை தான் எரேமியா சொல்லுகிறான், நாட்கள் வரும் என்று சொல்லி. அப்பொழுது யூதாவிலும் இஸ்ரவேலிலும் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மிலே நிறைவேற்றினார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்மிலே கர்த்தர் அதை நிறைவேற்றினமைக்காய் நாம் கர்த்தருக்கு எப்பொழுது நன்றியுள்ள தேவஜனமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் சகரியாவில் வாசித்தது போல புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அந்த பஸ்காவின் இரத்தத்தினாலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த தேவ ஜனம் அந்த பெரிய பாண்டேஜிலிருந்து, அந்த பெரிய கஷ்டத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விட்டுவித்து வெளியே கொண்டு வந்தது எத்தனை உண்மையோ, அதே போல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர், மரணத்தை ஜெயித்த கர்த்தர், பிசாசின் கிரியைகளை அழித்த கர்த்தர், பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிற கர்த்தர், பிசாசை எதிர்த்து நிற்க நம்மை அபிஷேகித்து நம்மை தைரியவான்களாய் பலவான்களாய் அவனுக்கு முன்பு ஒரு சேனையாய் நம்மை நிறுத்தின தெய்வம் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டா. எப்பட வேண்டாம். மாதந்தோறும் உங்களுடைய சபையில் நடக்கிற கர்த்தருடைய பந்திலே அனுசரித்து வருகிற உங்களை அவர் கைவிடவே மாட்டா. இந்த இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னாலும் மறிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இதில் பங்கு கொள்ளாதவனுக்கு என்னிடத்திலே பங்கில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணாதவனுக்கு தேவனிடத்திலே பங்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய பந்தியை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரை அந்த பந்தியை அனுசரித்து வருகிற உங்களுக்குள் அந்த ஜீவன் இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நீங்கள் படுகிற கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற இந்த போராட்டத்தின் கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் முறித்து, எப்படி ஒரே நாள்ல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ அப்படி கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த கால ஓலை நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நான் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், குழியில் கிடந்த நம்மை தம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால, கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால நம்மை விடுதலை ஆக்கின அந்த நாமத்தை நாம் நோக்கி கூப்பிடுவோம் ஒரு மனமாய். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகரியா 9:11 எங்களுக்கு கொடுத்து இந்த கால ஓலை உம்முடைய பிள்ளைகளை, அடியார்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆண்டவரே, இதை சற்றும் எதிர்பாராத, இதை ஆண்டவரே கேட்காத, ஆண்டவரே இதற்காய் காத்திருக்காத அடியார்களுக்கு முது கிருபையின் இரக்கத்தினாலே, தயவினாலே இந்த ரட்சிப்பை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றை பார்க்கலும் மேலானது என்பதை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னோடு செபிக்கிற இவருடைய வாழ்வில், இவர்கள் குடும்ப ஜீவியத்தில், இவர்கள் பிள்ளைகள் வாழ்வில், இவர்கள் வேலையில, வியாபாரத்தில் இதை காணும்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியா இந்த கால ஓலை நான் செபித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படி, இவருடைய போராட்டத்தின் நின்று, வியாதியின் நின்று, கஷ்டத்தின் நின்று, பாரத்தின் நின்று ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்குவீராக. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு சுகமா இந்த நாளை இவர்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய, எதிர்பார்த்திருக்கிற சகல நன்மையும் கர்த்தருடைய தயவுனாலே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் வாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.